சற்றும் கூட ஒரு கலோக்கியல் லாங்குவேஜ் சொன்னா ஒரு லாய்க்கு இல்லாத ஒரு மாநில தலைவர் இன்றைக்கு வந்து அண்ணாமலை வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி பெற்றிருப்பதுதான் ஒரு மிக மிக வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு வேதனைப்படக்கூடிய விஷயம். ஏன் சொல்றேன்னு கேட்டாக்கா, பொதுவாகவே அரசியல்ல வந்து கருத்து மாற்றங்கள் இருக்கலாம், விமர்சனம் இருக்கலாம். அந்த விமர்சனங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு அவருடைய அந்த பேச்சை இன்னைக்கு துணியை பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான அளவுக்கு கழக பொதுச்செயலாளர் வந்து விமர்சனம் செய்யறது மட்டும் இல்லாம ஒரு திராவிட இயக்கங்கள் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்வது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதும் கூட. அது மட்டுமில்லாமல் ஒரு கற்றறிந்தவர்கள், ஒரு அரசியல் நோக்கர்கள் சற்றும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். குறிப்பா அண்ணாமலை பொறுத்தவரை அவருடைய நிலைப்பாடு என்னன்னா, அவர் ஒரு மாநில தலைவர் இல்லை, அவர் பிஜேபி என்கின்ற ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு மேனேஜர். இந்த மேனேஜர் யாருடைய ஆட்டத்துக்கு எல்லாம் ஆடுகிறார் என்று சொன்னால் திரு மு.க. ஸ்டாலினுடைய ஆட்டத்துக்கெல்லாம் ஆடுகின்றார். குறிப்பா சொல்லணும்னா தேர்தல் காலத்தில், அதாவது வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிஜேபிக்கும் எங்களுக்கும் ஒரு ரகசிய கூட்டணி இருக்குது என்று சொல்லும்போது அது எந்த காலத்திலாவது அண்ணாமலை மறுத்தாரா? மறுக்கல. மாறாக இன்னைக்கு பிஜேபியும் இன்னைக்கு டிஎம்கேயும் ரகசிய கூட்டணி. அந்த ரகசிய கூட்டணி ரெண்டு கார்பரேட் கம்பெனி ஒன்னாகி இன்னைக்கு வந்து ஒரு ரகசிய கூட்டணி அமைத்து அது பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு விவாத பொருளாகிவிட்ட நிலையில இன்னைக்கு ஸ்டாலின் பேச்சை கேட்டுட்டு அந்த மாதிரிலாம் வந்து இல்ல அப்படின்றதுக்கு அவர் தன்னுடைய அந்த மேடையை வந்து இன்னைக்கு வந்து ஒரு அநாகரிகமாக பயன்படுத்திய ஒரு சூழ்நிலை தான். அண்ணாமலையுடைய தகுதி என்ன? ஒரு 3 வருஷம் தான் அரசியல். பொதுச் செயலாளருடைய தகுதி என்ன? ஒரு கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், அதன் பிறகு வந்து பல்வேறு, அதாவது சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், ஒரு முதலமைச்சர். ஒரு கொடி பிடிக்கின்ற தொண்டன் கூட ஒரு கொடி கட்டிய காரில், அரசு காரில் ஒரு முதலமைச்சராக வர முடியும் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் முடியும். அப்படி உங்களுடைய நிலைமையே வந்து அண்ணாமலை, நான் பண்பாடோட பேசுறேன், அண்ணாமலை மாதிரி தரந்தாழ்ந்து பேசல. உங்களுடைய நிலைமையே ஒரு விட்டில் பூச்சி எத்தனை நாள் தெரியுமா? அதனுடைய வாழ்க்கையே 7 நாள். விட்டில் பூச்சி ஒரு முழுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மின்மினி பூச்சி. இந்த அளவுக்கு தான் வந்து அண்ணாமலையினுடைய அந்த ஒரு அரசியல் நிலைமை இருக்கு. ஆனால் இதை மறந்துட்டு இன்னைக்கு ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 வருஷம் ஆண்ட கட்சி. அது மட்டுமில்லாமல் ஏறக்குறைய வந்து 52 ஆண்டுகள் கடந்து இன்னும் வந்து 100 ஆண்டுகள் வந்து இருக்கின்ற பல்வேறு வகையில் வந்து மக்களுக்கு செய்கின்ற 2026 ஆட்சி அமைக்கின்ற வல்லமை பெற்றிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை பேசுறேன்னா அதுக்கு கொஞ்சமாச்சும் யோகியதை இருக்கா? அண்ணாமலைக்கு இல்ல தகுதி இருக்கா? பேசக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த முகாந்திரம் இருக்கா? இல்ல. 1,12,000 பேர் இன்னைக்கு வந்து உள்ளாட்சி தேர்தலில் நாங்க நிக்க வைப்பேன்னா பல பூத்துல ஆளே இல்ல. கேண்டிடேட் 1,12,000 பேர் கிடையாது. அப்படி இருக்கும்போது 1,12,000 பேர் வந்து நிக்க வச்சுருவாரு. அந்த 1,12,000 பேர் ஜெயிச்சிருவாங்களா? அந்த ஜெயிச்சுட்டு அவங்க வந்து ஆட்சி பிடிச்சிருவாங்களா? எப்படிப்பட்ட வந்து ஒரு கற்பனையான கோட்டையை இன்றைக்கு திரு அண்ணாமலை வந்து இன்னைக்கு வந்து சொல்றாருன்னா, எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கற்பனையிலேயே இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. கற்பனையிலேயே மிதந்து கொண்டிருக்கிறார். ஒரு மின்மினி பூச்சி போல, ஒரு விட்டில் பூச்சி போல. அப்ப சொல்றாரு திராவிட இயக்கம் ஒழிக்கிறது தான். இதுவரை திமுக வாய் திறக்கல. ஏன்னா திராவிட இயக்கம் வரும்போது அண்ணா திமுக அதாவது வாரஸ் பாரதி வாய் திறந்திருக்காரா? எப்பறம் அவங்களால முடியும் அப்படின்னு சொல்றாங்களா? இதுவரை சொல்லவே இல்லை. திராவிட இயக்கத்தை ஒழிச்சிடறான். திமுக வந்து நீ எப்படி வேணா பேசிக்கோ, ஆனால் திராவிட இயக்கங்கள் ஒன்றாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த விட்டில் பூச்சி பெரிய ஆலமரம், பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீரனா இருக்கின்ற குதிரை ஓடக்கூடிய ஒரு மாபெரும் வந்து இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அந்த இயக்கத்தை போய் ஒழிக்கிறது வேலைன்னா கருணாநிதி அவங்க அப்பாவாலே முடியல, கருணாநிதி முப்பாட்டனால முடியல,
உங்க அப்பாவாலே முடியாது, அண்ணாமலை அப்பாவால முடியாது, அப்பாவால முப்பாட்டனால முடியாது. அடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு பார்த்தால் அவன் கெட்டு போனவனாக தான் நிச்சயமா இருப்பான். இதுதான் இன்றைக்கு வரலாறு. எனவே எத்தனை 7 ஜென்ம அண்ணாமலை எடுத்தாலும் சரி, அடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இனி அழிக்கிறதுக்கு ஒருத்தம் கூட பொறுக்க முடியாது. அப்படி நேற்று பிறந்த குழந்தை இது, கிட்டத்தட்ட 3 வருஷம் குழந்தை. இந்த குழந்தை பார்த்து 52 வருஷம் பெரிய அளவுக்கு அனுபவம் பெற்ற அனுபவசாலி, பெரிய அளவுக்கு இருக்கின்ற ஒரு ஆலமரம் போல இருக்கின்ற இயக்கத்தை அழிக்காம ஒழிக்காம இன்னைக்கு விரக்தி. அண்ணாமலை பொறுத்தவரை என்னன்னா, லண்டன் போறாரு போல இருக்கு. ஒரு பக்கம் ஸ்டாலின் அமெரிக்கா போறாரு. 2 பேரும் போய் அங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியல. இங்க நின்னா இங்க பேசுறாங்க தெரிஞ்சு சொல்லி அங்க போய் என்ன கனெக்டிவிட்டி ஆக போதோ அது தெரியல, அது வேற விஷயம். ஆனால் ஒரு மேனேஜரை ரிலீவ் பண்ணிட்டாங்க. உன்னுடைய பொசிஷன் என்ன? ஒரு மேலாளர், ஒரு மேனேஜர், ஒரு கம்பெனியுடைய மேனேஜர், ஒரு கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளர், 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்துடைய ஒரு தலைவர். ஆனால் ஒரு மேனேஜர் போய் 2 கோடிக்கு மேற்பட்ட தலைவர்கள் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தையும் அதனுடைய பொதுச்செயலாளர் இழிவுபடுத்த சொன்னால், இந்த விட்டில் பூச்சி எல்லாம் இந்த கடைசி காலத்தில் என்ன ஆகுனா, இந்த பல்பு பெரிய அளவுக்கு பிரகாசம் எரியும், அப்புறம் பார்த்தா டப்புன்னு ஃபியூஸ் போயிடும். அந்த மாதிரி ஃபியூஸ் போன அண்ணாமலையா தான் இன்னைக்கு நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. அதனால இந்த வாய்ஜாலம், இந்த உதாறு, இந்த சவால் விடுறது, இதெல்லாம் பேச்சோட தான் உனக்கு அடங்கும். எந்த காலத்திலும் சரி, ஆட்சின்றது உங்களுக்கு ஒரு பகல் கனவு தான், ஒரு காணல் நீர் தான். கோட்டை பக்கமே வர முடியாது. அதோட ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட உங்களால ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்க நிலையில இன்றைக்கு நீங்கள் அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்து விட நினைத்தால் நிச்சயமாக உங்க அப்பா இல்ல, உங்க அப்பாவுக்கு அப்பா எவன் வந்தாலும் சரி, நான் வேற வழி இல்லாம சொல்றேன், யார் வந்தாலும் சரி, எந்த கோபம் வந்தாலும் சரி, அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது. எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் 100% என்னை பொறுத்தவரை சரி. அதுல ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேன். நீங்கெல்லாம் அப்படியே சொல்லலாம், டெய்லி ஒரு முன்னாள் அமைச்சர் என்னை திட்டலாம், தற்குறின்னு சொல்லலாம், படிப்புக்கு போனா கொச்சைப்படுத்தலாம், நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம், ஆட்டை வெட்டலாம், இதெல்லாம் பண்ணுவீங்க. நான் அப்படியே உட்கார்ந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு, அண்ணன் சாரிங்கண்ணே, உங்களுக்கு 40 வயசு அனுபவம் இருக்கு, சாரிங்கண்ணே எனக்கு 3 வருஷம் தான் இருக்கு சொல்றதுக்காக நான் வரல சார். அது உட்கட்சியாக இருந்தாலும் சரி, வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி, என் பாணி மாறாது. நான் இங்கே வந்திருப்பது அரசியல் மாற்றத்திற்காக. நான் தலைவரான பிறகு நகர்வுல மட்டும் நீங்க பாருங்க, இந்த கட்சி எங்கெல்லாம் போயிருக்கு. தனியா உள்ளாட்சி தேர்தல், தனியா லோக்சபா தேர்தல், தனியா தான் நிக்கிறோம். ஏன் கட்சி வளரணும். அதனால் எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பளிக்கிற முக்கியமான மூத்த தலைவர்கள் அறிவுரை ஏத்துக்கிறேன். ஆனா சில விஷயத்துல நமக்குன்னு பாலிடிக்ஸ்ல ஓன் ஸ்டைல் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் காப்பிடிக்க ஆரம்பிச்சோம்னா எந்த வழியில போறோம்னே தெரியாம இங்கே மாட்டிக்கும். அவர்களுடைய கையை காலை பிடிச்சு பதவிக்கு வந்தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்க போனாங்க? அந்த தலைவர்கள் பேசியிருக்கலாமே. கையை காலை பிடித்து வந்தான், என்னது வேலை செய்யாம உழைக்காம வந்தவன். விடிய விடிய படிச்சது எனக்கு தெரியுமா, விடிய விடிய பால் கறந்தது எனக்கு தெரியுமல்ல, விடிய விடிய எங்க அப்பாவோட மம்முட்டி பிடிச்ச கை என்ன காப்பு கச்சிருக்கு பாருங்க, 20 வருஷம் ஆனாலும் அது எனக்கு தெரியுமல்ல. அதனால இது அது கேட்க வரல. பதில் சொன்னா பதிலடி இருக்கும். அப்படித்தான் பத்திரிகை நண்பர்களுக்கு நான் பிஹேவ் பண்ணேன். கேள்வி கேட்டா பதில், எப்பாச்சும் நோ கமெண்ட், சாரி, பிளீஸ். எனக்கு தவிர்க்க தெரியும், அது மக்களை ஏமாத்துற வேலை. என் உள்ளத்தில் இருக்கிறத நான் பேசல, எதுக்கு நான் அரசியல்வாதியா இருக்கும்? சாரி, நோ கமெண்ட், நெக்ஸ்ட் டே பாத்துக்கலாம், சாரி நண்பரே. எப்ப நான் பேசியிருக்கேன்? எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்றேனே. அது தப்பா சரியா எனக்கு தெரியாது, நான் காலம்தான் முடிவு பண்ணேன். அதனால அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுறாங்க, அதிமுகவுடைய அமைச்சர்கள் இன்னைக்கு கையா முய்யோ நேற்று கும்பிடுறாங்க, என் உருவமைய தொலாய் எரிக்கிறாங்க. அவங்கள எங்க போனாங்க இத்தனை நாளா? ஆபாசமா நீங்க பேசுவீங்க, நான் திரும்ப அதே பாணியில் நான் பேசினா கோவம் வந்துடும். ஏன் கோவம் இருக்கு? சரி, 70 வயசு இருக்கக்கூடியவர் சொல்றாரு அரசியல் அனுபவம் எங்களுக்கு இருக்குன்னு ஜெயக்குமார் என்ன சொல்றாரு. 70 வயசு இருக்கக்கூடிய மனிதர் எடப்பாடி என்ன பேசின பேச்சு சரியா? 39 வயசு அண்ணாமலை விடுங்க, 70 வயசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது சரியா? அதுக்கு ஜெயக்குமார் என்ன விளக்கம் கொடுக்கும்? கையக்கால பிடிச்சு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி நான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்? கையக்கால பிடிச்சு அப்படியே அரசியல் பண்ணிட்டு இருக்கேன். கர்நாடகால பிஜேபி அரசாக இருந்தாலும் உண்ணாவிரதம் நடக்குது. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் பிஜேபியை சார்ந்தாலும் ரிசீவ் பண்ண நான் போறது இல்லை. தமிழகத்தை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு தேசிய கட்சி. எதற்கு?
தமிழக மக்களுக்கு அந்த அரசியலை விரும்புறாங்க, அதை எதிர்பார்க்கிறாங்க. காங்கிரஸ் போல நாமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவர்கள் இந்த கையோ முய்யோன்னு கத்துறதெல்லாம் விட்டுட்டு, அதிமுகவினுடைய தலைவர் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, 70 வயசுக்கு மேல சில தலைவர்கள் டை அடிச்சுட்டு இளைஞன் நினைச்சுக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் டை அடிச்சா இளைஞன் நினைச்சுக்கிறாங்க. இளைஞன் டை அடிக்கிறது இல்லை, பேச்சுல, செயல்ல, வீரத்துல, ஆற்றல்ல, மக்கள்கிட்ட பேசக்கூடியதுல தான் இருக்கோ தவிர டை அடிக்கிறதுல இளைஞர் பண்பு கிடையாது. அதனால மறுபடியும் சொல்லிக்கிறேன், பேசுனீங்கன்னா திரும்ப பேசுங்க. இன்னைக்கு இது போன்ற அநாகரிகமான அரசியல் நீங்க நினைச்சீங்கன்னா போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. நான் இங்கே வந்திருப்பது மாற்றம். நல்ல விஷயத்தை பேசுவோம், வேலை வாய்ப்பை பத்தி பேசுவோம், நீர் மேலாண்மையை பத்தி பேசுவோம், சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுவோம். பேசுறதுக்கு என்னைய விடுங்க, அதுக்கு வாங்க போட்டி போட்டு பேசுவோம். உங்களுக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு, பிஜேபிக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பேசுவோம், மக்கள் மன்றத்தில் வைப்போம். தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வந்தால் வேகமாக ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். நீங்களும் சொல்லுங்க, நாங்களும் சொல்லுவோம், டிபேட்டுக்கு வருவோம். அதை விட்டுட்டு நான் பழைய பஞ்சாங்கத்தை தூங்கி 1960, 70, 80 பேசிட்டு. அதனால் என்னை பொறுத்தவரை நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறேங்கன்னா அந்த பக்கமும் அந்த நியாயமும் நேர்மை இருக்கும். ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, ஒத்துக்கிறேங்க ஐயா, 3 ஆண்டு தான் இருக்கு. அதில் அவர் சொன்னது அண்ணன் நியாயமா தான் சொல்லியிருக்காரு, எந்த தப்பு இல்லை. ஒரு 100 மீட்டர் ரேஸில் அண்ணன் ஜெயக்குமாரன் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு 75 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு அனுபவம் இருக்கு, ஒலிம்பிக்ஸில் அனுப்புங்கன்னு சொல்லுவாரா? 100 மீட்டர் ரேஸில் யார் ஓடணுமோ அவங்க தானே 100 மீட்டர் ரேஸில் ஓடணும். 3 ஆண்டு அனுபவம் இருக்கிறவங்க தான் 100 மீட்டர் ரேஸில் ஓடணும். ஜெயக்குமார் அண்ணன் வாதம் எப்படி இருக்குன்னா, அரசியல் வயசாயிருச்சுங்கிறதுக்காக ஒலிம்பிக்ஸ் அனுப்ப முடியுமா? இன்னைக்கு தமிழகத்தில் இளைஞர்களுடைய குரல் 40%. 40% வாக்காளர்கள் என்னுடைய வயசுல கீழே இருக்கிறாங்க. அவங்க வயசுல 20% வாக்காளர்கள் கூட இல்ல. சிந்தனை மாறிடுச்சு. இன்னைக்கு இளைஞன் அரசியலை வேற மாதிரி பார்க்கறான், அரசியல் வேற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இன்னைக்கு அனுபவம் தான் அரசியல்ல பெருசுன்னு அனுபவத்தை கொண்டு போனாங்கன்னா, இந்தியாவில் 37 வயசு இருக்கக்கூடிய நிதின் காமத் ஒரு பில்லியனரா இருக்கார், $3.6 பில்லியன் ஃபோர்ப்ஸ் மேகசின்ல. அவரை போய் எனக்கு அனுபவம் குறைவுப்பா, எப்படி நீ $3.6 பில்லியன் வாங்கின, அந்த சொத்தை கொண்டே இன்னொருத்தர் கூடன்னு சொல்ல முடியுமா? ஆனால் இந்த வாதத்தை நான் மறுக்கிறேன். சொன்ன கருத்துல நியாயம் இருக்கலாம் அவருக்கு. 3 ஆண்டு இருக்கு, எங்களுக்கு 30 ஆண்டு இருக்கு. அப்படி 3 ஆண்டுக்கு முன்னாடி 10 ஆண்டு நான் காவல்துறையில இருந்து, அதையே பார்க்க மறுக்கிறீங்க? 10 ஆண்டு காவல்துறையில எத்தனை அரசியல்வாதியை குப்பை கொட்டி இருப்பேன், எத்தனை பேருக்கு அரசியல்வாதியை டீப்பா பார்த்திருப்பேன், அதையே மறுக்கிறீங்க. அதற்கு முன்பு இன்ஜினியரிங் 4 ஆண்டு படிச்சிருக்கேன், அதுவும் மக்களோட இருந்து தான், அதையே மறுக்கிறீங்க. லக்னோவில் 2 ஆண்டுகள் MBA படிச்சிருக்கேன், அதையே வேண்டாங்கிறீங்க. 10 ஆண்டுகள் கிராமத்தில் மம்மட்டி பிடிச்சி தண்ணி பாய்ச்சிருக்கேன், பால் கறந்திருக்கேன், சாணி எடுத்திருக்கேன், விடிய விடிய அப்பாவோட தோட்டத்தில் போய் தண்ணி கட்டியிருக்கேன், அதையே மறுக்கிறீங்க. அதுவும் அனுபவம் தானே. 10-15 ஆண்டுகள் விவசாயியாக இருந்திருக்கின்றேன், மாணவனாக இருந்திருக்கின்றேன், காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கின்றேன். இவ்வளவு செஞ்சிருக்கு, இதெல்லாம் அனுபவம் இல்லை. அரசியல்லாம் கிளை தலைவராக ஒரு வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு கும்பிடு போட்டுக்கிட்டு அப்படியே எலெக்ஷனுக்கு பணம் கொடுத்தா தான் அரசியல்வாதியா? அது அவருடைய பாணியில் அரசியல்வாதியாக இருந்த அனுபவம் என்றால் இது இல்லைன்னு நான் சொல்றேன். ஆனால் அவர் ஓட்டப்பந்தயத்துக்கு போவாரா? நாளைக்கு மோடி ஐயாக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா எங்க தலைவர் 70 வயசு ஆயிடுச்சு, பொதுச் செயலாளர், அவருக்கு அரசியல் அனுபவம் தமிழ்நாட்டில் அதிகண்ணே, அதனால் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு அனுப்புன்னு சொல்ல முடியுமா? அனுபவம் எங்க தேவையோ அனுபவம் இருக்கலாம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பாருங்க. ஜேவியர் மேலி, அர்ஜென்டினா, வயசு என்னங்கண்ணா? இதுக்கு முன்னாடி ரிஷி சுனக் இருந்தாங்க, வயசு என்னன்னா? உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் பாருங்க. இட்டலியில பாருங்க, வயசு என்ன? பிலோ 35 இன்னைக்கு வட அமெரிக்கால அதிபர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இன்ட்ரியம் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய 21, 22 வயசு பசங்க மாணவர்கள் 3 அமைச்சரவை பொறுப்பை நிர்வகிக்கிறாங்க. அதனால் இன்னும் அவங்க அந்த காலத்தில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி 70 வயசு 60 வயசுனா இந்தியா மாறிடுச்சு. அவர்களுக்கு புரிவதற்கு நேரமாகும். வரும்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள்.